இங்கே வந்திருக்கிற தாய்க்கிழவி டீம் எல்லாருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ், ஆர்டிஸ்டோட ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. தாய்க்கிழவி ஸ்கிரிப்ட் கேட்ட நாள்லேருந்து இது ரொம்ப ரொம்ப எக்ஸைட் பண்ண ஒரு படம். அது சில படங்கள் மட்டுமே எனக்கு அப்படி கதை கேட்ட நாள்லேருந்து பயத்தை யோசிக்காமல் இது எப்படி பண்ண போகிறோன்னு யோசிக்காமல் இது சூப்பராக இருக்க போகுதுன்னு தோணின ஒரு கதை இது. எனக்கு அப்படி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இருந்தது ஃபஸ்ட்டு கதை கேட்கும்போது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கதை கேட்டோம்னு எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ, இதை சீக்கிரம் படமாக்கணும், சீக்கிரம் பார்க்கணும், இது ஜனங்க ரசிக்கணும், சிரிக்கணும்னு நினச்சது தாய்க்கிழவி. அதுக்கப்புறம் எனக்கு அப்படி ஒரு கதை இருந்தது. அது நான் நினச்ச மாதிரி நடந்தது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பட் அதுக்கு காரணமான ஆர்டிஸ்ட், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் நான் என்ன நினச்சனோ அதையே நினச்சி ஆசைப்பட்டு எதை பற்றி யோசிக்காமல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் ஃப்ரம் ராதிகா மேம், அவங்களுக்கு அவ்வளோ அந்த நீ ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்தது, அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அதை இல்லை இது நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணாங்க. அப்படி தான் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருமே பண்ணாங்க. இந்த படம் 100 days, இவ்வளோ கலெக்ஷன், அதுக்கப்புறம் ஓடிடியில் நிறைய ஹவர்ஸ் பார்த்துருக்குறாங்க. அது மாதிரி டிவியில் ஒரு பெரிய ரேட்டிங் வந்திருக்கு அப்படின்றது யுனானிமஸாக ஒரு ஜெனுவினான அட்டம்ப்ட்டுக்கு எல்லாரும் கொடுத்துருக்குற ஒரு ரிவார்டாக நான் பார்க்குறேன். அதுக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த கதையை ஃபஸ்ட்டு இதை கேட்டோன்னே நம்ம சேர்ந்து பண்ணலான்னு சொன்னது நான் சுதன்கிட்ட போய் இது இப்படி ஒரு கதை இருக்குது நீங்கள் கேளுங்கன்னொன்னே சுதன் சொன்னார் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ சுதன், ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணது. அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சிவா முந்திக்கிட்டாரு. நான் இந்த மேடையில் அவரை தம்பின்னு சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அவருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில, அவர் என்ன அண்ணன்னு சொல்லிட்டு போயிட்டார். மேபி நாங்கள் இப்போ ஒரு 20 நாள் ஷூட் பண்ணதில் அந்த பாண்டிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சிவா ஆடியோ லான்ச்சில் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மூடை விதை நெல் கொடுத்துருக்காரு, நான் பெரிய விளைச்சல் காட்டுவேன்னு சொன்னார். விளைச்சல் அமோகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் பின்னாடியே உங்கள் அண்ணன் நான் நின்றுக்கிட்டே இருக்கேன், எப்போவுமே நின்றுக்கிட்டே இருப்பேன். இங்கே நான் ஸ்பாட்டில் பார்க்குறேன், ஏன் தாய்க்கிழவி இவ்வளவு சிறப்பாக வந்தது, ஏன் இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிறத நான் ஸ்பாட்டில் இப்போ பார்க்குறேன். இந்த 20 நாளும் நானும் சிவாவும் ஸ்பாட்டில் அதிகம் பேசிக்கிட்டதே கிடையாது. ஆனால் அந்த மொத்த டீமையும் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. யார் என்ன வேலை செய்யணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கார். நான் கண்ணை மூடிட்டு போய் அந்த ரேஸில் கண்ணெல்லாம் மூடி விட்டு அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அப்படி தான் இருக்கேன் சிவா. நான் கப்பு அடிச்சிருவோம், பந்தயம் அடிச்சிருவோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. இந்த படத்தை எந்தெந்த திரையரங்குலெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்களோ அந்த தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ் சினிமாவில் சின்ன படம் பெரிய படம்ன்றது கிடையாது, எந்த படம் பெரிய வெற்றின்றது மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எல்லாருமே நல்ல படம் பண்ணணும், நல்ல படம் பண்ணால் ஆடியன்ஸ் வரதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்குறேன். இந்த வருஷம் வந்த படங்களில் தாய்க்கிழவி ஒரு சூப்பர் ஹிட் படம், நல்லா போச்சுன்னு எல்லாரும் சொல்கிறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருது, இது ஷீல்டு, இது எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் இது எல்லாருக்கும் ஒரு மெமரியாக இருக்கணுன்றதுக்காக தான். சக்ஸஸை எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டோம். அது இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் இல்லை 1 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மெமரியும் எல்லாருக்கும் இருக்கணுன்றது தான். எனக்கும் மேம் சொன்ன மாதிரி 90s எல்லா படத்துக்கும் 100 days ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ நிறைய ஃபோட்டோஸ் பார்ப்போம். ரஜினி சார், கமல் சார் கலந்துக்கிட்டாங்க, இவங்க பரிசு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறையா பிக்சர்ஸ் பார்ப்போம். புரட்சித் தலைவர் அவர்கள், நடிகர் திலகம் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, அவங்க ஷீல்டு கொடுத்தாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். இப்போ அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி 3 வாரம் ஓடிச்சுன்னா தேட்டரில் டன், மேக்ஸிமம் கலெக்ஷன் பார்த்துறோம். அதுக்கப்புறம் ஓடிடி சினிமான்னு டக்குன்னு அடுத்த படம் வந்துடுதுன்னு போய்ட்றோம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை. இது சிறப்பாக நடக்கிறது எனக்கு சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் அண்ட் இதோட ப்ரமோஷன்ஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணவங்க, பேஷன் ஸ்டுடியோஸ் டீமில் இருக்கிறவங்க, எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் டீமில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஆல்.